கரெக்டாக இந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிவிட்டு படம் மொக்கன்ட்டு ஓடிடுறீங்க. இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வழி இருக்குது தெரியுமா? இந்த புழு சட்டை மாறனை நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அதாவது நல்லா சிரிக்கிறதுக்கு சொல்லலைங்க. ஒரு 2 கோடி ரூபா, ஒரு 3 கோடி ரூபா போட்டு ஒருத்தவங்க படம் எடுக்கிறாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டருங்க 10-15 வருஷமாக கஷ்டப்பட்டு தன் பொண்டாட்டி பிள்ளையில விட்டுட்டு பசி பட்டினி கொடுமையில் ஒரு கதையை தயார் பண்ணி ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சிட மாட்டாங்களா? என்னோட வாழ்க்கை மாறிடாதான்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். அப்படியே ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி ஒரு படத்தை பண்ணி கொண்டு வந்தா 3 நிமிஷத்தில் சோழியை முடிச்சு போடுறாங்க. இருந்தாலும் 3 நிமிஷம் தான். அதில் மாடுலேஷனே பாருங்க எப்படின்னா, இப்போ பார்த்தோம்னா இன்னைக்கு பார்க்க போகிற படம் ஒரு படம் எழுத்துல இருந்து கடைசி வரைக்கும் வெட்டுறியான் குத்துறியான், ஏன் குத்துறியான், எது குத்துறியான், எதுக்குன்னே தெரியல. இந்த டைரக்டர் போகிறான் மஞ்சள் பை தூக்கிட்டு படம் எடுக்கணும் வந்துடுறான். இந்த அஜித்தை பார்த்தீங்கன்னா இவர் மூஞ்சி சொதன்னு இருக்கு, சப்பாத்தி மாவு வச்சுக்கிட்டு இவரெல்லாம் ஆடுறாருன்னு சொல்லி உருவ கேளிகளை செய்கிறீங்க. ஒரு படத்தை வீணடிக்கிறீங்க, அந்த படத்தினுடைய உழைப்பை கெடுக்கிறீங்க, ஒரு புது இயக்குனரை கொல்றீங்க, ஒரு தயாரிப்பாளரை கொல்றீங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள். ஏன் நான் சொல்றேன்னா, இது சின்ன படம் தாங்க, ஆனால் நல்ல கதை. நீங்கள் பத்திரிகையாளர் நண்பர்கள் நிறைய சகோதரர்கள் எனக்கு இருக்கீங்க, நண்பர்கள் இருக்கீங்க. இந்த படத்தை நல்லபடியாக எழுதுங்க. இந்த படம் உயிர் பெறும் பொழுது இன்னொரு படைப்பு உயிராகிறது.